தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவு அரைக்க பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் பேட்டன்டட் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதயம் மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதயம் மந்த்ரா. கர்நாடக மாநிலம் கலபுரகி டவுன் சரா பஜாரில் மரத்துல்லா மாலிக் என்பவரின் நகைக்கடை உள்ளது. கடந்த 11ஆம் தேதி காலை நகைக்கடைக்கு முகமூடி அணிந்து வந்த 3 பேர் கும்பல் மரத்துல்லா மாலிக்கை துப்பாக்கி முனையில் மிரட்டி கை கால்களை கட்டி போட்டனர். கடையில் இருந்து 2.15 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 கிலோ தங்க நகைகளை கொள்ளையடித்துச் சென்றனர். இந்த வழக்கில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த தங்க நகை வியாபாரி ஃபாரூக் அகமது முல்லிக், அயோத்தியா பிரசாத் சௌஹான், சொஹைல் ஷேக் ஆகியோரை கடந்த 20ஆம் தேதி போலீசார் கைது செய்தனர். தலைமறைவாக இருக்கும் ஒருவரை தேடுகின்றனர். கைதானவர்களிடமிருந்து 2.10 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் 5 லட்சம் ரூபாய் மீட்கப்பட்டது. கொள்ளையர்கள் சிக்கியது குறித்து தற்போது சுவாரஸ்யமான தகவல் வெளியாகியுள்ளது. மரத்துல்லா மாலிக் கடையில் கொள்ளையடித்து தற்போது கைதாகியுள்ள 3 ஃபாரூக் அகமது முல்லிக் என்பவரும் வந்துள்ளார். ஃபாரூக்கை நகைக்கடை முன் நிறுத்தி யாரும் வருகின்றனரா என்று கண்காணிக்கும்படி கூறியுள்ளனர். மற்ற 3 நகைக்கடைக்குள் சென்றனர். வெளியில் நின்றிருந்த ஃபாரூக்கிற்கு பசிக்கவே அருகில் இருந்த கடையில் பாவ்பாஜி வாங்கி சாப்பிட்டுள்ளார். அதற்கு 30 ரூபாயை போன்பே மூலம் செலுத்தியுள்ளார். நகைக்கடையில் கொள்ளையடித்த பின் 3 பேரும் வெளியே வரவும் அவர்களுடன் சேர்ந்து ஃபாரூக்கும் தப்பினார். சிசிடிவி கேமரா காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தபோது ஃபாரூக் பாவ்பாஜி சாப்பிட்டதும் அதற்கு போன்பேயில் பணம் செலுத்தியதும் தெரிந்தது. இதை வைத்து ஃபாரூக்கின் மொபைல் போன் எண் கண்டுபிடிக்கப்பட்டது. அவரது நம்பரை டிராக் செய்து கொள்ளையர்களை கைது செய்தோம் என போலீசார் கூறினர். இதற்கிடையில் 805 கிராம் நகைகள் மட்டும் கொள்ளை போனதாக உரிமையாளர் மரத்துல்லா மாலிக் புகாரில் பொய்யான தகவல் அளித்திருந்தார். விசாரணையில் 3 கிலோ நகை கொள்ளை போனது தெரிந்தது. அவரிடமும் விசாரணை நடக்கிறது என கலபுரகி போலீஸ் கமிஷனர் சரணப்பா தெரிவித்தார். 30 ரூபாய் பாவ்பாஜி வைத்து 3 கோடி மதிப்புடைய நகையை கொள்ளையடித்த கும்பலை பிடித்த போலீசுக்கு பாராட்டுகள் குவிகிறது.